கர்த்தனை ஆணையிட்டு இந்திரனை போலுமிட்டு நந்தி மகனை ஞான கொண்டை புந்திலிட்டாடி போற்றுகின்றேனே. நம் உறவுகள் அனைவருக்கும் மிருத்திகாவின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு: அண்ணனும் நோக்கினார் அவளும் நோக்கினாள். அகல்யா அன்னைக்கு சாப விமோச்சனம் கொடுத்த ஸ்ரீராமர் அன்னையின் உபசரிப்பால் அகமகிழ்ந்து ஆசீர்வாதம் பெற்றார். விஸ்வாமித்திர முனிவர் மிதிலை நகரை நோக்கி அழைத்து செல்கின்றார் சிவதனுசை பார்க்க. அவ்வாறு மிதிலை நகரின் வீதியில் செல்லும் போது சீத்தை பிராட்டி தோழிகளுடன் இருக்கின்றார். ஸ்ரீராமரும் அன்னையை நோக்கிறார், அன்னையும் ஸ்ரீராமரை நோக்கிறார். இருவர் கண்களும் நேர்கோட்டில் நோக்க இருவர் மனமும் மாற நிலவும் வானுமாக இரவும் பகலுமாக உடலும் உயிருமாக நிற்கின்றார்கள் சுயநினைவில்லாமல். அப்பொழுது லக்ஷ்மணன் ஸ்ரீராமரை அண்ணாவென்று சுயநினைவுபடுத்துகிறார். மிதிலை அரண்மனைக்கு மூவரும் சென்றார்கள். அங்கு ஜனகன் மூவரையும் வரவேற்கின்றார்கள். என்ன காரணமாய் பெரியவர்கள் எல்லோரும் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். விஸ்வாமித்திர முனிவர் அதற்கு சிவதனுசை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம் என்கிறார். இவர்கள் இருவரும் தசரத மன்னரின் குமாரர்கள் என்கிறார். ஜனகன் சிவதனுசை கொண்டு வருகிறார்கள். ஸ்ரீராமர் அதை பார்த்து வியக்கின்றார். அப்பொழுது மன்னர் சொன்னார், இதை அரக்கர்கள் தேவர்களால் இதை செய்ய முடியவில்லை. மனித பிறவியாக உங்களால் எப்படி முடியும் என்று கேட்கிறார். அப்பொழுது ராமர் அதை எடுத்து நாள் உயர்த்துகிறார். அதை உடைத்து இடது கையால் ஈட்டி அதை உடைக்கின்றார். அதன் ஓசை இடி மின்னுவது போல் இருந்தது. அங்குள்ள லக்ஷ்மணன், ஜனகன், விஸ்வாமித்திர முனிவர், ராமனை தவிர மற்ற மக்கள் எல்லோரும் மிகவும் பயந்தனர். அப்பொழுது ஸ்ரீராமருக்கும் சீதைக்கும் திருமண வைபோகம் நடைபெற்ற தசரத மன்னரிடம் அழைப்பு விடப்பட்டது. ஸ்ரீராமருக்கும் சீதா பிராட்டிக்கும் திருமண வைபோகம் மிகவும் சிறப்பாக மிதிலையில் நடைபெற்றது. நன்றி.